ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ எல்லாருமே டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இதில் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம். ஸோ எப்படி படிக்கிறது, என்ன மெட்டீரியல் வந்து ரெஃபர் பண்ணுறது, ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் படித்தா போதுமா, இல்லை ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு படிக்கணுமா, அந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நம்மளுடைய அடா 247 ஒரு புதுசாக பேட்ச் வந்து லான்ச் பண்ணுறோம். எஸ், ஸோ டிஎன்பிசி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்ச் வந்து லான்ச் பண்ணுறோம். அந்த பேட்சோட பேர் என்ன அப்படின்னா மகுடம் அப்படிங்கிற பேட்ச். ஸோ அந்த பேட்சை பற்றின எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க வரோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேட்ச் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கூகுளில் போயிட்டு அடா 247 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல் கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஸ்டேட் எக்ஸாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு தமிழ்நாடு தென் டிஎன்பிசி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மகுடம் பேட்சோட கோர்ஸ் வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்சஸ்ல உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 230 மணி நேரம் கிளாஸஸ் வந்து கிடைக்க போகுது. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்க்ளூட் பண்ணி 230 மணி நேரம் வந்து கிளாஸஸ் கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு ரெண்டுமே வந்து கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 41 டெஸ்ட் சீரிஸ். உங்களுக்கு அந்த வீக்ல டாபிக் முடிய என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து நடக்கும். ஸோ டோட்டலா எத்தனை டெஸ்ட் சீரிஸ் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 41 டெஸ்ட் சீரிஸ் வந்து நடக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸை எடுக்க போறது தமிழ்நாட்டில் உள்ள டாப் ஃபேக்கல்டிஸ் தான் உங்களுக்கு வந்து கோர்சஸ் எடுக்க போறாங்க. ஸோ அதனால கோர்ஸோடைய குவாலிட்டி பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? ஸோ இது இல்லாம இந்த கோர்சஸ்ல வேற என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஷெட்யூல் காட்டுறேன். ஸோ இதான் வந்து இந்த மகுடம் பேட்சோட ஷெட்யூல். எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 29 ஆரம்பிக்குது. ஸோ ஜூன் 29 வந்து இந்த கோர்ஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு யூனிட் 9ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த பேட்சுக்கு யூனிட் 9 அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுமே வந்து நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே, ஸோ உங்களுக்கு ஜியாகிரபி, மேக்ஸு, ஐஎன்எம், இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்மளுடைய சிலபஸ் உள்ள எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். ஸோ பேட்ச் எப்போ வர நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதி வரை. ஸோ செப்டம்பர் 3ஓட உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ். ஸோ அதுக்கப்புறமா செப்டம்பர் 3க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதிட்டு இருப்பீங்க. எக்ஸாம் வர உங்களுக்கு ஃபுல்லாக மார்க் டெஸ்ட் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ப்ரிலிம் சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா, ஸோ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா மெயின்ஸ்க்கான பேட்சஸ் வந்து ஆரம்பிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து எப்போ தான் தொடங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 29 தான் மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து தொடங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செப்டம்பர் 3 வரை 80 நாளில் வெறும் ப்ரிலிம்ஸ் மட்டும் தான். ஏன்னா இப்போ போட்டு நம்ம ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் குழப்பணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ண முடியாது, மெயின்ஸ் ஒழுங்காக படிக்க முடியாது. ஸோ அதனால நம்மளுடைய கோர்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 29 இருந்து செப்டம்பர் 3 வரை உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு மெயின்ஸ்க்கான கோர்சஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மெயின்ஸ் கோர்சஸ் வந்து குரூப் 2A மட்டும் தான். ஸோ குரூப் 2க்கு வந்து செப்பரேட்டா தனியாக வந்து கோர்ஸ் லான்ச் பண்ணுவோம். ஸோ இந்த பேட்ச்ல மகுடம் பேட்ச்ல வர்ற மெயின்ஸ் கோர்ஸ் வந்து ஒன்லி குரூப் 2A மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்கான கோர்சஸ் மட்டும் தான் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ அது வந்து செப்டம்பர் 29 ஆரம்பிச்சு செப்டம்பர் 29 ஆரம்பிச்சு உங்களுக்கு அரௌண்ட் டிசம்பர் வரை, ஸோ டிசம்பர் 7ஆம் தேதி வரை இந்த கோர்சஸ் வந்து போகும். இதுல உங்களுக்கு மெயின்ஸ்ல உள்ள எல்லா டாபிக்குமே கவர் பண்ணிடுவோம். ஸோ மெயின்ஸ்ல உள்ள லாங்குவேஜும் சரி, அதே மாதிரி ஜிஎஸ் சப்ஜெக்டும் கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? நீங்க எல்லாருமே மெயின்ஸோட சிலபஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மெயின் சிலபஸ் இதுதான் குரூப் 2க்கு. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு 50% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து ஆப்டிடியூட், அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து ஒரு 20% ஆஃப் த கொஸ்டின். அடுத்து லாங்குவேஜ், ஸோ நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாம், ஜென்ரல் தமிழ் சூஸ் பண்ணலாம். ஸோ அதுல இருந்து 30% ஆஃப் த கொஸ்டின் வரப்போகுது. ஸோ அப்போ அந்த A to Z எல்லா மெயின்ஸ் டாபிக்குமே நம்ம வந்து நடத்த போறோம். ஸோ அதுல மெயின்ஸை பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மெயின்ஸ்ல உள்ள ஜிஎஸ்ல இந்த ஒவ்வொரு யூனிட் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்கல்ட்டி வந்து நடத்த போறாங்க. இப்போ யூனிட் 1 அப்படின்னா இதுல வந்து 2 டாபிக் இருக்கு. ஸோ மாடர்ன் இந்தியா அண்ட் சொசைட்டி இருக்கு. ஸோ அப்போ இது வந்து செப்பரேட் 2 ஃபேக்கல்ட்டி எடுப்பாங்க. அதே மாதிரி யூனிட் 2ல அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கா, ஸோ அப்போ இது வந்து 2 ஃபேக்கல்ட்டி எடுப்பாங்க. அப்போ ஜிஎஸ்ல இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே வந்து 2 ஃபேக்கல்ட்டி வந்து எடுக்க போறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு A to Z ஒரு விஷயம் கூட மிஸ் ஆகாம எல்லாமே வந்து நடத்தி முடிச்சிருவாங்க. ஸோ அதனால மெயின்ஸ் பத்தி உங்களுக்கு கவலையே தேவை இல்லை. சரிங்களா? ஸோ மெயின்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% ஆஃப் விஷயம் வந்து நம்மளுடைய ப்ரிலிம் சிலபஸ்ல என்ன இருக்கோ அதே தான். இப்போ இந்த யூனிட் ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய ப்ரிலிம் சிலபஸ்ல இருக்கதான். ஸோ நம்ம ப்ரிலிம் சிலபஸ்ல நீ ஐஎன்எம்ல என்ன படிக்கிறீங்களோ அது, அதுக்கப்புறமா யூனிட் 8ல என்ன படிக்கிறீங்களோ அதுதான் வந்து இந்த டாபிக்ல இருக்கு. ஸோ அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டியில எல்லா விஷயங்களுமே நம்ம படிக்கிற கான்ஸ்டிடியூஷனோட பேசிக், அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட், ஜுடிஷியரி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இதுல வந்து வந்துருது. பிளஸ் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்ன பண்ணிருக்காங்கன்னா
நம்ம ப்ரிலிம்ஸ்ல படிக்கும்போது மோஸ்ட்லி ஸ்கூல் புக் மட்டும் தான் ரெஃபர் பண்ணுவோம். ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ரீசெண்டா நிறைய டெக்னாலஜிஸ் வருதுல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி மிஷின் லேர்னிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான புது புது டெக்னாலஜிஸ் வருதுல. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் பத்தி நம்ம வந்து படிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து எக்கனாமில தமிழ்நாடு எக்கனாமி தனியா நம்ம ப்ரிலிம்ஸ்ல படிச்சிருப்போம்ல, தமிழ்நாடு எக்கனாமி அது பிளஸ் சோஷியல் இஷ்யூஸ் வந்து நீங்க புதுசா படிக்கணும். ஸோ அந்த சோஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க புதுசா வந்து தனியா படிக்க போறீங்க. ஸோ அடுத்து இந்த ஜியோகிராஃபி எல்லாமே, ஸோ ஜியோகிராஃபி, என்வரான்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே நம்மளுடைய ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ப்ரிலிம் சிலபஸ்ல இருக்குதான். ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ப்ரிலிம் சிலபஸ்லேயே வந்து இருக்கு. ஸோ ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவா மெயின்ஸ்க்குன்னு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கான கோர்சஸ் நடத்தி முடிச்சிருவாங்க, அதே மாதிரி மெயின்ஸ்க்கான கோர்சஸ் நடத்தி முடிச்சிருவாங்க. பிளஸ் உங்களுடைய ஒவ்வொரு டாபிக்குமே வந்து நோட்ஸ் வந்து தனியாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நீங்க ரிவைஸ் பண்றதுக்காக கிளாஸ் நோட்ஸ் வந்து தனியாக உங்களுக்கு பிபிடியாவே கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்க ரிவிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 3294 ரூபா. ஸோ 3294 ரூபா இதுக்கான ஃபீஸ். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கூப்பன் கோட் அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த கூப்பன் கோட் இருந்துச்சுல, பைல போயிட்டு கூப்பன் கோட்ல Y913 அப்படிங்கிற கூப்பன் கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 550 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக அதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 2734 ரூபா. ஸோ வெறும் 2734 ரூபால உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் பிளஸ் மெயின்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் A to Z ஒரு கம்ப்ளீட் குரூப் 2 TA பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க மித்த அகாடமிலாம் போனீங்க அப்படின்னா வெறும் டெஸ்ட் சீரிஸ்க்கு மட்டுமே 5000 6000 வாங்குற இடத்துல ஸோ நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு 230 மணி நேரம் கிளாஸஸ் கொடுத்து பிளஸ் ப்ரிலிம்ஸ்க்கான வீடியோ கொடுத்து மெயின்ஸ்க்கான வீடியோ கொடுத்து பிளஸ் 41 டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து வெறும் எவ்வளவுதான், வெறும் 2734 ரூபா. ரொம்ப 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 கம்மியான விலை. தமிழ்நாட்டில் இந்த லெவல் எந்த அகாடமியுமே கொடுக்க முடியாது. ஸோ அதுவும் வந்து நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறோம். ஸோ அதனால நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் 2 நாள் மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணும்போது இந்த Y913 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 559 ரூபா டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வெயிட் பண்ணாம உடனே இந்த பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ 29ஆம் தேதி நான் உங்களை மீட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். தேங்க்யூ.